இதற்கு தேவையான பொருட்கள் பாகற்காய் 2, அதை ரவுண்டாக ஸ்லைஸாக கட் பண்ணி தனியாக எடுத்து வச்சிடுங்க. புளி லெமன் சைஸ்க்கு எடுத்து ஒரு அரை மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சிடுங்க. சின்ன வெங்காயம் 10 to 15, பூண்டும் அதே மாதிரி 10 to 15 வேணும்னா போட்டுக்கலாம். வரமிளகா 3, தக்காளி 2, அரை மூடி தேங்காய், தேவையான அளவு வெந்தயப்பொடி 1/4 டீஸ்பூன், மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன், மிளகாய்த்தூள் அரை டேபிள் ஸ்பூன், கொத்தமல்லி தூள் 2 டேபிள் ஸ்பூன், சீரகப்பொடி அரை டீஸ்பூன். இப்போது ஒரு வாணலியில் எண்ணெய் விட்டு அதில் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த பாகக்காயை நம்ம நல்லா இப்படி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறோம். கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம், நல்லா ஃப்ரை பண்ணி தனியாக எடுத்து வச்சுடுங்க. இப்போது திரும்பவும் ஒரு வாணலியில் எண்ணெய் விட்டு கடுகு போடுங்க. கடுகு பொரிஞ்ச உடனே வரமிளகா, கருவேப்பிலை போடுங்க. அதுக்கப்புறம் உரிச்சி வச்சுருந்த நம்ம சின்ன வெங்காயம் அதை போடுங்க. பூண்டு விருப்பம் உள்ளவங்க போடலாம், ஆப்ஷனல் தான். நான் யூஸ்வலாக போடுவேன், இன்றைக்கி போடலை. அப்புறம் மஞ்சத்தூள் போட்டு நல்லா வதக்கி விடுங்க. சின்ன வெங்காயம் அந்த கலர் மாறணும். அதுக்கப்புறம் தக்காளி போட்டு வதக்கி விடுங்க. தக்காளி கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம மிச்ச பவுடர்ஸ்லாம் இருக்கு இல்லையா, சீரகப்பொடி, மிளகாய்த்தூள், கொத்தமல்லி தூள், இதெல்லாம் போடணும். போட்டு நல்லா வதக்கணும். வதங்கினதுக்கப்புறம் ஊற வச்சுருந்த புளி தண்ணியை கரைச்சி இப்போது இதில் விட்டுறணும். இப்போ இதை கொதிக்க விடணும். லைட்டாக இப்போ கொதிக்க ஆரம்பிக்குது பாருங்கள். புளி தண்ணி விட்டுருக்கோம் இல்லையா, கொதிக்க ஆரம்பிக்குது. இது கொதிச்ச விடனே உப்பு செக் பண்ணிக்கோங்க, லைட்டாக போட்டுக்கோங்க. இப்போ நான் இது வெந்தய பொடி போட்டிருக்கேன். கொஞ்சோண்டு வெந்தயத்தூளில் நம்ம இருக்கு இல்லையா, அது போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரை பண்ண அந்த பாகற்காயும் போட்டுட்டேன். அந்த கொதி வரும்போது இதெல்லாம் போடணும். இதெல்லாம் கொதிச்சுட்டு இருக்கிற சமயத்தில் நம்ம தேங்காவை அரைச்சி வச்சுருக்கணும். இப்போ அந்த தேங்காயும் பேஸ்ட்டையும் நம்ம கொதிச்சதுக்கப்புறம் அதில் விட போகிறோம் நம்ம அந்த வாணலியில். ஏன்னா இப்போ பாவக்காயிலையும் அந்த எசன்ஸ்லாம் கலந்துருக்கும். கொஞ்சம் ஒரு லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. கொஞ்சம் கசப்பு இருக்குது அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கொஞ்சோண்டு வெல்லம் போட்டுக்கலாம். நல்லா கொதிந்ததுக்கப்புறம் எண்ணெய் பிரியும். எண்ணெய் பிரிஞ்ச உடனே பாருங்கள், நம்மளோட பாகற்காய் குழம்பு ரெடி. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். மீட் யூ இன் நெக்ஸ்ட் ப்ரோக்ராம். Until then, it's tata, bye bye from us. Take care.